கவர்னரா இருக்கட்டும், ஜனாதிபதியா இருக்கட்டும், அரசியல் சட்டத்துல எதுவும் உங்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்படல. அப்ப உச்ச நீதிமன்றம் இதை செய்யலாமா? இந்த கேள்வியை திருப்ப கேக்குறாங்க. இப்போ இதுல இதுல ஒரு முக்கியமான கேள்வி. இது அவங்க எழுப்புறது ரொம்ப நியாயமான கேள்வி, ரொம்ப லாஜிக்கலான கேள்வி அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் எல்லார்கிட்டயும் வரும். இந்த நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்படும் பொழுது யாரும் யாரும் இப்படி கவர்னர்கள் கையெழுத்து போடாம போயிடுவாங்க, வேண்டுமென்றே இதை பண்ணுவாங்க, ஒரு அரசியல் அப்பட்டமான அரசியலை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய ஃப்ரேமர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு கண்ணியவான்கள், கனவான்கள், சான்றோர் இந்த பதவிக்கு வருவாங்க, அல்பத்தனமான அரசியலை செய்ய மாட்டார்கள் என்ற அடிப்படையில இந்த சட்டம் இயற்றப்பட்டது. ஆனா இப்ப நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 70 இயர்ஸா இந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் வருது, பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்னவா இருக்கு, இது எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னும் பொழுது அப்போ உச்ச நீதிமன்றத்துடைய கடமை இது. ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை தவறான முறையில இப்ப ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் எதுக்கு சொல்றாங்க? ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்ற வார்த்தை இல்ல அப்படின்னா ஓகே, அது கவர்னருடைய டிஸ்கிரிஷனுங்க, எந்த விதமான இதுவும் இல்ல, அவர் கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காம போலான்றாங்க. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா கவர்னருக்கு வேற என்ன வேலை இருக்குன்னு கேக்குறேன். அரசாங்க பணத்துல சாப்பிட்டுட்டு அவருக்கு இதை விட வேற என்ன வேலை இருக்கு? அவருக்கு வேற என்ன டியூட்டி இருக்கு? கவர்னருக்கு என்ன டெய்லி ஃபைல பார்த்து கையெழுத்து போடுறாரா? சட்டம் ஒழுங்கா ரிவ்யூ பண்றாரா? இல்ல ஒட்டுமொத்த மாநில அரசுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை தலையில தூக்கி வச்சுட்டு இருக்காரா? அவரு அங்க சொகுசா உட்காந்துட்டு இருக்காரு. அவருடைய ஒரே வேலை கையெழுத்து போடுறது மட்டும்தான். அதை கூட செய்ய முடியலன்னா அப்புறம் அதை விட வேற என்ன வேலை? அதை செய்யலைன்னா அப்ப யூ ஆர் அன்ஃபிட் டு ஹோல்ட் தட் போஸ்ட்.